டக்குன்னு என்ன பண்றான்னா ஹாலில் உட்காந்துருக்க கணவர்கிட்ட சொல்றான், நான் ஃப்ரெஷ்னஸ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு இவ சொல்றா. அடுத்து அவ போட்டிருந்த அந்த டெட் ஜாக்கெட்டை கழட்டி அவங்க கிட்ட கொடுக்குற, இதை போட்டுக்க அப்படின்னு சொல்லி இவன் அதை வாங்கிட்டு அவளுடைய கணவர் இருக்கிற பக்கம் நடந்து போறான். அவளுடைய கணவர் என்ன சொல்றான்னா, மோனிகா இந்த பக்கம் வா அப்படின்னு சொன்ன பின்னாடி இவன் கையை காட்டுறான். சாரி மோனிகா, நீ ஃப்ரெஷ்னஸ் ஆக போறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அந்த குழந்தை பார்த்துட்டு சொல்லுது, அது அம்மா இல்ல வேற யாரோ அப்படின்னு சொல்லுது. இந்த குழந்தையோட அப்பா சொல்றான், உனக்கு எப்பவுமே ஜோக்கு தான் சொல்றான், அப்பா அம்மாக்கு காலில் முடி இருக்காது அங்க பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே இவன் திரும்பி பார்க்கறான். டார்லிங் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள இவன் போயிட்டான். அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கும் போது இவனோட ஒய்ஃப் வந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. இவன் கேட்கிறான், அந்த பக்கம் போயிட்டு நீ எப்படி இந்த பக்கம் வர்ற அப்படின்னு கேட்ட உடனே இல்ல நான் இந்த பாத்ரூம் கூட தான் போனேன் அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த டோர் க்ளோஸ் பண்ண சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு சொல்றான். நீங்க ஏதாவது கற்பனை நினைச்சிருப்பீங்க அப்படின்னு இவ சொல்றா. ஓகே நான் அதை செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகும்போது வயிறு வலி வந்த மாதிரி நடிக்கிறா. அடுத்து இவன் ஆம்புலன்ஸ் கால் பண்ணி என்ன செய்றான்டா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டான். அட்மிட் ஆன பின்னாடி கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிச்சு பாக்குறான். அந்த டாக்டர் வந்து அந்த குழந்தைய கொடுத்துட்டு போறாங்க. இவனை வாங்கி பார்த்துட்டு ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அது பொம்மை குழந்தை அப்படின்ட்டு. அடுத்து இவன் என்ன சொல்றான், என்ன பொம்மை குழந்தை